Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். First of all, thanks to my viewers and subscribers for supporting our channel. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு கான்செப்ட் தான். இந்த கான்செப்டில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் செல்லருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடியா கொடுக்குற விதமாக தான் இன்றைக்கி வீடியோ இருக்க போகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செல்லருக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் மார்க்கெட் எதுன்னு அவங்களுக்கு தெரியணும். அப்போ மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால வந்து கொஞ்சம் நிதானமாக பயம் இல்லாமல் ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா. ஓகேங்களா? ஸோ அதனால் இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ஐடியா வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்மளால் வந்து கன்சாலிடேட் மார்க்கெட்டை கண்டுபிடிக்க முடியும், அதாவது பார்த்திங்கன்னா ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டை நம்மளால் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா தான். ஸோ அந்த பாயிண்ட்ஸை பற்றி இன்றைக்கி முழுக்க பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நம்ம சைட்லேருந்து ஆப்ஷன் ட்ரேடிங்க்கான கோர்சஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதில் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஸ்ட்ரகிள் பண்ணுறவங்க அண்ட் ஆப்ஷன் செல்லிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஐடியா வந்து ரொம்ப கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு இந்த செஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா க்ரீக்ஸை பற்றியும் அண்ட் ஐவி கான்செப்ட்ஸை பற்றியும் நிறைய பேசிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ராட்டஜிஸில் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நம்ம கொடுக்குற ஸ்ட்ராட்டஜிஸில் வந்து பார்த்திங்கன்னா சில ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ரெகுலர் இன்கம் கொடுக்குற ஸ்ட்ராட்டஜிஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா நம்ம ட்ரேடிங்கில் கூட அது நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த ட்ரேடிங் கோர்ஸ் பற்றி டீட்டெயில் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை நம்ம இங்கே என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா லோ விக்ஸ். ஓகேங்களா? நமக்கு கன்சாலிடேட் மார்க்கெட் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து லோ விக்ஸில் தான் இருக்கணும். அண்டு லோ விக்ஸில் இருந்தாலுமே டெய்லி அதோட ரேஞ்சு எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2% ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2%க்குள்ளே அந்த விக்ஸுன்ற வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அந்த டே வந்து பார்த்திங்கன்னா த்ரூ அவுட் த டே மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ்லேயோ இல்லைனா கன்சாலிடேட்டில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி சொல்லும்போது ஆப்ஷன் செல்லருக்கு வந்து பார்த்திங்கன்னா பணம் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல நாள் இல்லைனா நல்ல டைம் அப்படின்னு தான் சொல்லணுங்க. ஸோ லோ விக்ஸ்ன்னு சொல்லும்போது ஆப்வியஸாக வந்து ப்ரீமியமும் ஆப்ஷன் ஸ்ட்ரைக்ஸில் இருக்காது. ஸோ அதே டைம் வந்து பார்த்திங்கன்னா வால்டாலிட்டியும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகிடும் அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அண்ட் ரெண்டாவது பாயிண்ட்டாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராடலோட ஓஏ தாங்க. ஸோ ஸ்ட்ராடலோட ஓஏன்னு சொல்லும்போது ஸ்ட்ராடல்னு சொல்லும்போது அட் த மணியில் இருக்கிற காலையும் புட்டையும் செல் பண்ணுறது தான். அந்த அட் த மணியில் இருக்கிற காலையும் புட்டையும் இல்லை எய்தர் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஓஏ வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னா அதோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ராடலோட ப்ரீமியம் பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேஞ்ச் வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கும். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அட் த மணியில் வந்து பார்த்திங்கன்னா காலு 100 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருக்குது அண்டு புட்டும் 100 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா இதோடைய ரேஞ்ச் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதோடைய ஆடட் வேல்யூ தான். ஓகேங்களா? காலையும் புட்டையும் நீங்கள் செல் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 200 ரூபா. ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராடல் ப்ரீமியம். இந்த ஸ்ட்ராடல் ப்ரீமியம்னு சொல்லும்போது இதை நம்ம ரேஞ்சாக வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 18500 இந்த 100 ரூபா இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டோன்னா இங்கே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு இந்த ஒரு ஸ்ட்ராடல் பாயிண்ட்டை வச்சு கூட நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ 18300 டவுன் சைடில் வந்து பார்த்திங்கன்னா 18300 வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு 200 பாயிண்ட். ஓகேங்களா? 18700. ஸோ இந்த மாதிரி ஒரு 200 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராடல் ஓஏனால் நிர்ணயிக்கப்படும். ஸோ இப்படி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா எந்த சைடுமே வந்து பெருசாக மூவ் ஆக வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இதையும் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அண்ட் தேர்ட் பாயிண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா டேஸுங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. ஸோ டேஸ்ன்னு சொல்லும்போது எந்தெந்த டேஸில் மார்க்கெட் ரேஞ்ச் பவுண்டாக இருக்கும் இதை தெரிஞ்சால் வந்து நம்ம எல்லாருமே வந்து ஆப்ஷன் செல்லரில் சக்ஸஸ் ஆகிடலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரையுமே புதனும் வேழனும் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90% வந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கன்சாலிடேட்டில் தான் இருக்கும். ஓகேங்களா? எங்கே ஸ்டார்ட் ஆச்சோ இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ராடலோடைய அந்த டே வந்து ஸ்ட்ராடலோடைய ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து மேக்ஸிமம் சுற்றும். ஏன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் வீக்கில் எக்ஸ்பைரியில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் இல்லைன்னு சொல்லிட்டு கிட்டக்க வந்து செல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ மார்க்கெட்டும் மேலே போக விரும்பாது. ஓகேங்களா? மேலேயும் போக விரும்ப மாட்டாங்க. ஸோ அதனால் அங்கே கன்சாலிடேட் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குங்க. அப்போ மற்ற 3 நாள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மண்டேவும் அண்ட் ஃப்ரைடேவும் வந்து பார்த்திங்கன்னா கேரி ஃபார்வர்ட் பண்ணுறதை நிறுத்திக்கலாம். இன்ட்ராடேயில் நீங்கள் செல் பண்ணி ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வரீங்கன்னா ஓகே, வெல் அண்ட் குட். பட் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா
இந்த 2 டேவை கொஞ்சம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஏன்னா கேப் டவுனும் கேப் அப்பும் ஆகிறது இந்த 2 நாளில் மட்டும்தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த டேஸில். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷனும் நிறைய பில்டப் ஆகிருக்காது ஓகேங்களா. ஸோ இதை மட்டும் நம்ம முக்கியமாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அண்ட் மண்டேவும் ஃப்ரைடேவும் வேணான்னு சொல்லியிருந்தோம். அப்போ டியூஸ்டே என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரையும் ட்ரேடிங் எடுக்கலாம். ஸோ நம்ம கேரி ஃபார்வர்டும் பண்ணலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் ஆனால் இன்ட்ராடேயில் நிஃப்டியோடைய எக்ஸ்பைரி இருக்கிறதுனால அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வால்டாலிட்டி கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம டேஸை பொறுத்து நம்ம வச்சு பார்க்கும்போது செவ்வாய் புதன் வேழன் இந்த 3 நாளுமே வந்து பார்த்திங்கன்னா அற்புதமாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு அதிகம். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஆப்ஷன் செல்லராக இருந்தீங்கன்னா உங்கள் ட்ரேடிங்க்கு இந்த ஒரு விஷயம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்த்தாக டைமிங் அப்படி கூட சொல்லிக்கலாங்க. இந்த டைமிங்னு நம்ம சொல்லும் போது இன்ட்ராடேயில் நீங்கள் ஆப்ஷன் செல்லராக இருக்கிறீங்க, ஷார்ட் ஸ்ட்ராடல் எடுக்கிறீங்கன்னா ஷார்ட் ஸ்ட்ராடல் எடுக்கிறவங்க 9:15க்கு எடுப்பாங்க, அது வேறு விஷயம் ஓகேங்களா. ஷார்ட் ஸ்ட்ராடல்னு சொல்லும்போது அது வந்து பை நேச்சராக வந்து ஒரு ஹெட்ஜ் மாதிரி தான் ஓகேங்களா. ஸோ காலையும் போட்டியும் சேமாக வந்து செல் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பை நேச்சராகவே ஒரு ஹெட்ஜ் இருக்கும். அதனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா 9:30க்கு இல்லைன்னா 9:15க்கு அவங்க எடுப்பாங்க. பட் மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் டைரெக்ஷனலாக செல் பண்ணுறவங்க, இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட்டு போடுறவங்க, இல்லைனா ஹேண்ட் காண்டர் போடுறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பெஸ்ட்டு டைம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10:15க்கு மேலே நீங்கள் ட்ரை பண்ணுங்களேன், உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா 9:15க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ஒரு மணி நேரம் விட்டுருங்க ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் டேயில் பொசிஷன் எடுத்தவங்க கவர் பண்ணட்டும், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் பை எடுக்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க, வந்துட்டு போட்டோம், ஒரு வால்டலிட்டி அங்கே குறையட்டும். வால்டலிட்டி குறைஞ்சாலே அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்ச் பவுண்டாக தான் மார்க்கெட் இருக்கும். நீங்கள் வேணால் நீங்கள் இன்ட்ராடேயில் இருக்கிற சார்ட்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஹையில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா மறுபடியும் ஒரு லோ வந்துட்டு தான் மறுபடியும் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே அப்படியே வந்து கன்சாலிடேட் ஆகிட்டு போகும் ஓகேங்களா. இல்லைனா கீழே கேப் டவுன் ஆச்சுன்னா அது மறுபடியும் மேலே ஓப்பன் ஆகிட்டு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே தான் மார்க்கெட் வந்து இப்படியே தான் போயிட்டு இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஒரு 10-15க்கு மேலே நம்ம ட்ரேட் எடுத்தோன்னா நம்ம ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டை கரெக்டாக டீகோட் பண்ணி நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு நல்ல ஒரு டேவாக நம்ம மாற்றிக்க முடியும் இந்த மாதிரி டைமிங்கை பொறுத்து நம்ம பண்ணும்போது. அண்ட் ஃபிஃப்த்தாக வந்து பார்த்திங்கன்னா இது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா புல் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்வேஸ் வந்து ஒரு கன்சாலிடேட் மார்க்கெட்டாக தான் போயிட்டுருக்கோம் ஓகேங்களா. ஸோ என்னை பொறுத்த வரையும் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து ஒரு வேகமாக வந்து மேலே ஏறாது ஓகேங்களா. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகும் ஓகேங்களா. ஒரு படி எப்படி இருக்குது, இப்படி தானே இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் மார்க்கெட் வந்து மேலே போகும். ஸோ அதனால் புல் மார்க்கெட் எப்போவுமே ஒரு கன்சாலிடேட் மார்க்கெட்டாக தான் இருக்கும். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து மேலே போகாது. அப்படி போனாலுமே அதை கரெக்ட் பண்ணி மார்க்கெட்டை கீழே இறக்கி விடுவாங்க. ஸோ இதை மட்டும் புரிஞ்சுங்க. புல் மார்க்கெட் எப்போவுமே வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக மட்டும்தான் அதோட ஆக்ட் பண்ணி மேலே போக முடியும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம எதுக்கு இவ்வளோ நேரம் பேசணும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டை கண்டுபிடிச்சி அதில் நீங்கள் ஆப்ஷன் செல்லிங் பண்ணிங்கன்னா ரிஸ்க் இல்லாமல் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் எடுக்க முடியும் ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் பயம் இருக்காது, அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் சொன்னேன். ஸோ மேஜராக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடேவும் மண்டேவும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கேரி ஃபார்வர்ட் பண்ண வேண்டாம். ஸோ கேரி ஃபார்வர்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ராடேயில் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மற்ற நாள் கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ட் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போகலாம் பொசிஷனை. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்ல வந்த சில பாயிண்ட்ஸுகள். இது வந்து பார்த்திங்கன்னா ஐடியாவாக நீங்கள் எடுத்து உங்கள் ட்ரேடிங்கில் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.